நீங்க ரூ. 20 சேமிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, 45 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்க கையில இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அந்த 45 லட்ச ரூபாய் எப்படி ஜெனரேட் பண்றது அப்படிங்கறதா இந்த வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. பணத்துக்காக நீங்க வேலை செய்யறது ஆக்டிவ் இன்கம். அதே பணம் உங்களுக்காக அது வேலை செய்யுதுன்னா அதுக்குதான் பாசிவ் இன்கம் சொல்லுவாங்க. ஆக்டிவ் இன்கம்ங்கிறது என்னது? நீங்க ஒரு 9 to 5 ஜாப் போறீங்க. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நீங்க ஆபீஸ்லயோ இல்ல உங்க ஒரு பிசினஸ்லயோ நீங்க செய்யற ஒர்க் கூடிய இன்கம் தான் ஆக்டிவ் இன்கம். இதே பாசிவ் இன்கம்ங்கிறது நீங்க எந்த வேலையும் செய்யாமயே உங்களால அந்த பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ண முடியும். அதுக்கு சில மெத்தடை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பாசிவ் இன்கம் நம்ம ஏன் ஜெனரேட் பண்ணும் அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்கு வருதுல்ல. பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்றது மூலயமா உங்களுடைய ஃபியூச்சரை பினான்சியல் ஃப்ரீடமா இருக்க முடியும். இப்போ கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு சர்டன் செட்டில்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போ பிரைவேட் ஜாப் ஒர்க் பண்றவங்களுக்கு கூட ஒரு செட்டில்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனா கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்றவங்களுக்கு செட்டில்மெண்ட் இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்க லைஃப் லாங் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, பென்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. நமக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பென்ஷன் வரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணி கொடுக்குது. நீங்க ஒரு ஆக்டிவ் இன்கம்ல இருக்கும் போதே உங்க பாசிவ் இன்கம்காக ஏன் ஸ்டார்ட் பண்ண கூடாது? 10ல இருந்து 20 வருஷத்துக்குள்ள உங்களுடைய பாசிவ் இன்கம் எந்த அளவுக்கு ஜெனரேட் ஆகும்னா இட் வில் மேட்ச் ஃபார் யுவர் ஆக்டிவ் இன்கம். அப்போ உங்களால ஃபியூச்சர்ல பினான்சியல் ஃப்ரீடமா இருக்க முடியும். நீங்க மட்டும் இல்லாம உங்களோட ஜெனரேஷனே என்ன ஆகும், பினான்சியல் ஃப்ரீடமா இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டை பத்தின ஒரு பெரிய நாலேஜ் எனக்கு கிடையாது. நானுமே இப்பதான் பிகினர். பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்றது ஒரு 3 மெத்தட் இருக்குங்க. ஒன்னு ரெண்டல் விடுறது, இன்னொன்னு பாத்தீங்கன்னா கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒண்ணும் இல்ல, எஸ்ஐபி. இந்த 3 விஷயம் தான் நமக்கு பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஃபர்ஸ்ட் ரெண்டல்னு பாத்தீங்கன்னா ரெண்டல் நீங்க ஒரு லேண்ட் வச்சிருக்கீங்க இல்ல ஒரு வீடு கட்டி அதுல உங்களுக்கு வாடகை கொடுக்கும்போது மாசம் மாசம் உங்களுக்கு ஒரு பாசிவ் இன்கம் ஜெனரேட் ஆகிட்டு இருக்கும். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இப்போதைக்கு நமக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைனாலும் ஆனா ஓரளவுக்கு அது வளர்ந்துட்டு தான் வருது. அப்போ அந்த கோல்டுலயே நம்ம என்ன பண்ணலாம், இப்போல இருந்தே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது பார்த்தோன்னே எல்லாருமே பயப்படக்கூடிய அளவுக்கு இப்போ இருக்குது. ஏன்னா எல்லாரும் ட்ரேடிங் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க ஏமாத்திட்டு இருக்காங்க, ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மியூச்சுவல் ஃபண்டை நம்ம தைரியமா நம்ம நம்பிக்கையா ஸ்டார்ட் பண்ணோம்னா பேங்க்ல தான் போய் ஸ்டார்ட் பண்ணும். இத பத்தின உங்களுக்கு எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நானுமே ஒரு பிகினர் தான். எனக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி இந்த ட்ரேடிங் பத்தி சுத்தமா எந்த ஒரு நாலேஜும் கிடையாது. ஆனா நான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அதாவது எஸ்ஐபிங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இந்த விஷயத்த நான் கத்துக்கிட்டதா உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இயர்ல இருந்தா நானுமே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இது பல பேருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். புவர் மிடில் கிளாஸா பிறக்கிறது நம்ம தப்பு கிடையாது. ஆனா கடைசி வரைக்கும் அந்த புவர் மிடில் கிளாஸாவே இருக்கிறது தான் நம்மளுடைய தப்பு. அப்போ அதுக்கு இந்த மாதிரி பாசிவ் இன்கம் இந்த மாதிரி எல்லாம் ஜென்ரேட் பண்ணாதான் நம்மளாலையும் ஓரளவுக்கு பினான்சியல் ஃப்ரீடமா இருக்க முடியும். இன்னைக்கு நான் பேங்க்ல போயிட்டு அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ண விஷயத்தை தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்ப எஸ்ஐபிங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எங்க ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு 3 இடம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பேங்க். பேங்க்ல மேனேஜர் இருப்பாங்க. அவங்க கிட்டயும் இந்த டீடைல்ஸ் கேட்கலாம். இல்ல இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான இந்த டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க. எனக்கு அப்போதைக்கு தோணுன எல்லா டவுட்ஸுமே அவங்க கிளியர் பண்ணாங்க. இப்போ எனக்கு அதுல எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னே தெரியல, எனக்கு அந்த ஷேர்ஸ் பத்தி எல்லாம் எதுவும் தெரியல அப்படின்னா அவங்களே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஷேர்ஸ்ல நீங்க போடுங்க. இப்போ அதுலயே ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் அப்படிங்கிற 2 ஷேர்ஸ் இருக்குது. ஷார்ட் டேர்ம்னா உங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷத்துலயே உங்களுக்கு முடிஞ்சிடும். இதே லாங் டேர்ம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10-20 வருஷம் வரைக்குமே போகும். அது அந்தந்த பிளானை பொறுத்து தான் உங்களுக்கு அது சேஞ்ச் ஆகும். இன்னைக்கு நான் ஒரு ஷார்ட் டேர்மும் போட்டிருக்கேன், ஒரு லாங் டேர்மும் போட்டிருக்கேன். என்னோட குழந்தைங்களோட எஜுகேஷனா இருக்கட்டும் இல்ல அவங்களுடைய மேரேஜ் இந்த மாதிரி விஷயத்துக்காக நீங்க லாங் டேர்ம் போடலாம். ஷார்ட் டேர்ம்ங்கிறது இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் இப்போ வாங்க வேண்டியதா இருக்கும், இந்த மாதிரி பொருளுக்காக நீங்க போடுறதா இருந்தா ஷார்ட் டேர்ம் போட்டுக்கலாம். அதாவது உங்களுடைய தேவைக்கு ஏத்த மாதிரி நீங்க இந்த பிளான் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஸ்டார்ட் பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது. உங்களுக்கு அது தேவைன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனா இதுல ஷார்ட் டேர்மை விட லாங் டேர்ம் தான் உங்களுக்கு என்னன்னா அதிக பெனிஃபிட் கொடுக்கும். இப்போ நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, அதுல அமௌண்ட் கட்டிட்டு வருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு சர்டன் கேப் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுடைய மணி
பல மடங்கு, அதாவது நான் சொன்ன மாதிரி 45 லட்சம் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இப்ப நான் 20 ரூபாயில எப்படி சேமிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய குழந்தைங்க இப்ப இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு 5 வயசோ அவங்களுக்கு நீங்க ஒரு 25 ருபீஸ் நீங்க ஒரு பாக்கெட் மணி குடுக்குறீங்க அப்படின்னா, எப்படியுமே வந்து ஒரு நாளைக்கு ஏதாவது வாங்கி குடுப்போம். அப்போ அவங்களுக்கு இன்னைக்கு நீங்க ஒரு 20 ருபீஸ் நீங்க குடுத்து, இத நீ வந்து சேவிங் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பழக்கத்த நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, அது ஒரு டிசிப்ளினா அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். அத ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும்போது, அவங்க ஸ்கூல் லைஃப்ப முடிச்சுட்டு காலேஜ்ன்னு ஒரு என்டர் ஆகும்போது, அவங்களுக்கு என்ன ஆகும்? அந்த மணியோட வேல்யூ தெரியும். அப்ப அந்த மணியோட வேல்யூ தெரியும்போது, அவங்க படிச்சுட்டே பார்ட் டைமா என்ன பண்ணுவாங்க? ஜாப்க்கு போவாங்க. அந்த பார்ட் டைம் ஜாப்க்கு போறவங்க, ஒரு மாசத்துக்கு ரூ. 1000 அவங்க இந்த எஸ்ஐபி மூலியமா ஸ்டார்ட் பண்ணாங்கனாலே, ஒரு வருஷத்துக்கு ரூ. 12,000 என்ன ஆகுது? சேவ் பண்ண முடியுது. அப்போ அவங்களோட ஃபியூச்சர் வேல்யூ பாத்தீங்கன்னா, 13,021 இருக்கும். 19வது வயசுல அவங்க ஒரு ரூ. 1000 போடுறாங்க. அப்போ வருஷத்துக்கு ரூ. 24,000 ஆகுது. அவங்களுடைய ஃபியூச்சர் வேல்யூ எப்படி இருக்கும்னா, ரூ. 28,135 இருக்கும். அவங்க 20வது வயசுல ரூ. 1000 போடும்போது, அவங்க வருஷத்துக்கு ரூ. 36,000 சேமிப்பாங்க. அப்போ அவங்களோட ஃபியூச்சர் வேல்யூ என்னவா இருக்கும்? ரூ. 45,679 அப்படி இருக்கும். இந்த மாதிரி அவங்க ஒரு 27 வயசு வரைக்கும் அவங்க போட்டுட்டு வரும்போது, அதாவது மாசம் மாசம் ரூ. 1000 போடும்போது, அந்த 10 வருஷத்துல அவங்க சேர்த்திருக்க வேல்யூ பாத்தீங்கன்னா, ரூ. 1,20,000 இருக்கும். ஆனா அவங்க ஃபியூச்சர் வேல்யூ பாத்தீங்கன்னா, ரூ. 2,78,657 இருக்கும். என்ன இது? நீங்க வந்து ரூ. 45 லட்சம் சேர்க்கலாம்னு சொன்னீங்க. இப்ப 2,78,657 தானா? அதிகபட்சம் போனா ரூ. 1,58,657 தானே நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றது கேக்குது. ஆனா எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த 10 வருஷம் வரைக்கும் தான் நீங்க என்ன பண்ண போறீங்க? மாசம் மாசம் பணம் கட்ட போறீங்க. அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க ஒரு 10 வருஷத்த கேப் விட்டுறணும். நீங்க எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண வேண்டாம். உங்களுடைய வெயிட்டிங் பீரியட் வந்து ஒரு 10 வருஷம் இருந்துச்சுன்னா, அவங்க நீங்க கட்டின அதாவது அதே உங்க 37வது வயசுல உங்களுடைய அமௌண்ட் அதாவது நீங்க கட்டின அமௌண்ட் வந்து ரூ. 1,20,000 தான் இருக்கும். ஆனா உங்களுடைய ஃபியூச்சர் வேல்யூ என்னவா இருக்குன்னா, ரூ. 11,27,323 அப்படி இருக்கும். அதாவது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 27வது வயசுல நீங்க பார்க்கும்போது ரூ. 1,58,657 தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு 37வது வயசுல நீங்க பார்க்கும்போது ரூ. 11,27,323 அப்படி இருக்குது. இதே நீங்க 47வது வயசுல நீங்க பார்க்கும்போது நீங்க கட்டின பணம் ரூ. 1,20,000 தான் இருக்கும். ஆனா அதையோட வேல்யூ எப்படி இருக்கும்னா, ரூ. 45,60,650 இருக்கும். இப்போ 47 வயசுல எல்லாம் உங்களுடைய குழந்தைங்க வந்து ஒரு 12th காலேஜ் இல்ல கல்யாணம் பண்ணி கொடுக்குற ரேஞ்ச் கூட இருக்கலாம். இல்ல எனக்கு இன்னும் ஏஜ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் குழந்தைங்க இப்பதான் ஸ்கூல் படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு இருந்தாலும் உங்களுடைய 57வது வயசுல நீங்க அதே 1,20,000 தான் கட்டியிருப்பீங்க. ஆனா உங்களுடைய அமௌண்ட் பாத்தீங்கன்னா, ரூ. 1,84,50,374 இருக்கும். இது வந்து ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் பொறுத்தும் மாறுபடும். இப்ப நான் சொன்ன மாதிரி நான் ரூ. 1000 கட்டினா எனக்கு 57வது வயசுல எனக்கு வந்து ரூ. 1,00,00,000 கிடைக்குமா அப்படின்னு கேட்டா வந்து அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் தான் போட்டு காமிச்சிருக்கேன். இத வந்து நீங்க பேங்க்ல வந்து நீங்க போய் உங்களுக்கு தேவையான நீங்க விசாரிக்கும் போது ஒவ்வொரு பேங்க்குக்கு ஏத்த மாதிரி வந்து உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்லுவாங்க. அந்த பிளான் சொல்லுவாங்க. அந்த பிளான்ல வந்து நீங்க எவ்வளவு வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு இவ்ளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு அவங்க பேங்க் வந்து கிளியர் பண்ணிடுவாங்க. அத பொறுத்து நீங்க வந்து மாசம் ரூ. 1000 கட்டலாமா அப்படிங்கறத நீங்க தான் யோசிக்கணும். ஜஸ்ட் பார்ட் டைமா ஒர்க் பண்ணி அவங்களுடைய 18வது வயசுல இருந்து ரூ. 1000 சேர்க்க ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு உங்களுடைய 47வது வயசுல அது 45 லட்சமா இருக்குது. அது போல இப்ப நீங்க ஒரு ரூ. 2,000 கட்டினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமான அமௌண்ட் கிடைக்கும். இப்ப நீங்க ரூ. 2,000 கட்டும்போது உங்களுடைய 27வது வயசுல என்னவா இருக்கும்? 2,40,40,000 இருக்கும். ஆனா உங்களோட ஃபியூச்சர் வேல்யூ எவ்வளவு இருக்கும்னா ரூ. 29,34,055 அப்படி இருக்கும். இப்போ நீங்க கட்ட போறது வந்து 10 வருஷம். அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய ஒரு வேல்யூ இருக்குல்ல, அது வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஷேர்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க பிரிச்சு பிரிச்சு கட்டுவாங்க. அந்த பிரிச்சு கட்டுறதுல வந்து அதாவது ஒரே ஷேர்ல போடாம, அவங்க பணத்த வந்து பல ஷேர்லயும் பிரிச்சு கட்டும்போது, உங்களுக்கு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய லாபம், அதாவது வளர்ந்துட்டு வர அந்த ஷேர்ல தான் போடுவாங்க. அது உங்களுக்கு பேங்க்ல போனாலே என்ன பண்ணுவாங்கன்னா, டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்கு. இந்த மாதிரி நீங்க சேவ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, ஃபியூச்சர்ல வந்து உங்களால ஃபினான்ஷியல் ஃப்ரீடமா இருக்க முடியுங்கிற நாலேஜ வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இத வந்து காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு 15%ல தான் நான் உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். இதே வந்து நீங்க பேங்க்ல போய் நீங்க கேட்டீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் அதாவது எஸ்ஐபி நான் ஸ்டார்ட் பண்ணோம்
அப்படின்னு நீங்க கேட்கும்போது அவங்க உங்களுக்கு கிளியரா டீட்டெயிலா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது வரைக்கும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணல, என்னோட ஏஜ் இன்னைக்கு வந்து ஒரு 30 ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சா கூட உங்களால முடிஞ்சா இந்த 2,40,000 நீங்க இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம். என்னால முடியும் அப்படின்னா நீங்க அதை ஒரு எஸ்ஐபியா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல எனக்கு அவ்வளவுதான் அமௌண்ட் என்னால பண்ண முடியாது அப்படின்னா ஜஸ்ட் நீங்க மந்த்லி ஸ்டார்ட் பண்ற மாதிரியே இப்போதுல இருந்து நீங்க ஒரு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒரு 10 வருஷம் உங்களோட 40 வயசு வரைக்கும் நீங்க என்ன பண்ண போறீங்க, ஒரு அமௌண்ட் கட்ட போறீங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் நீங்க வெயிட் பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். இந்த மாதிரி தான் பணத்தை வந்து பணக்காரர்கள் வந்து வேலை செய்ய வச்சு அவங்களுடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த விஷயத்த உங்க குழந்தைங்களுக்கே நீங்க இப்போல இருந்தே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, அதாவது வெறும் ₹20 நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்க குழந்தைக்கு அந்த சேவிங்ஸ் பண்ற ஒரு டிசிப்ளின் வரும். இப்போ நீங்க எஸ்ஐபி பண்றீங்கன்னா இதுல மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, இதை நீங்க ஸ்டாப் பண்ணாம 10 வருஷத்துக்கு நீங்க கண்டினியூவா பண்ணும். ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அல்லது பணத்தை நீங்க நடுவுல எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடைக்காது. நீங்க அந்த 10 வருஷம் கழிச்சுட்டு இன்னொரு 10 வருஷம் நீங்க வெயிட் பண்ணும் போதுதான் உங்களால ஒரு அதிகப்படியான ரிட்டர்ன்ஸை எடுக்க முடியும். 2025ல நான் 5 பவுனை எப்படிலாம் சேவ் பண்ண அப்படிங்கிற வீடியோவோட லிங்கை வந்து நான் கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணிருக்கேன். உங்களோட ஃப்ரீ டைம்ல அதை செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.